நமஸ்தே. இன்றைக்கி பிரவீன் பூர்வார்த்து பார்க்கலாம். பிரவீன் பூர்வார்த்தில் தேர்ட் பேப்பரு, டைமிங் 3 hours, மார்க்ஸ் 100. இதில் பிரிவு ஃபஸ்ட்டு, அதில் எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. இதில் எவையேனும் 3 இடம் சுட்டி பொருள் விளக்கு. ஃபஸ்ட்டு ஆ போர்ஷனில் மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 தான் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆவும் ஈயும் வாலிவதை படலத்திலிருந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஈ உ ஊ அது மூணுமே கவிதை பூங்காலிருந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கவிதை பூங்காவில் மொத்தம் 16 இருக்குது. அதில் நீங்கள் ஆஃப் போர்ஷன் வரைக்கும் பார்த்துட்டிங்கனாவே போதும். அதில் கம்பல்சரி 2 இது கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு குற்றால குறவஞ்சி பார்த்துக்கோங்க, அடுத்தது பாரதிதாசன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கனாவே தமிழ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்க சின்ன பசங்கள்லாம் தமிழ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த போர்ஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் பிரிவு 2ல் செகண்டில் எவையேனும் 2ற்கு விரிவான விடை தருக. இதில் மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 எழுதணும். 2ல் ஃபஸ்ட்டு 2 இதில் 24 கொஷின்ஸ் இருக்கும். 24ல் நீங்கள் ஒரு 12 வரைக்கும் ஒரு ஆஃப் நல்லா பார்த்துக்கினிங்கன்னா கண்டிப்பாக சங்ககாலம் ஒரு பொற்காலம், ஆழ்வார்கள் பன்னிருவர், அடுத்தது இரட்டை காப்பியங்கள், அது மாதிரி ஒரு 4 டாபிக்ஸ் வரைக்கும் நல்லா பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த பிரிவு 2ல் 2 அட்டன் பண்ணிடலாம். பிரவீன் பூர்வார்த்தை பொறுத்த வரைக்கும் வாலிவதை படலம் ஒரு தடவை எஸ்ஏ மாதிரி ரைட் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி எந்த கொஷின் கேட்டாலும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கவிதை பூங்காவில் ஒரு ஆஃப் போர்ஷன் வரைக்கும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 கொஷின் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இலக்கிய வரலாறுலேயும் சரி 4 கொடுத்துருப்பாங்களா, 2 ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப் வரைக்கும் ஒரு 12 வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துனிங்கனாவே சங்ககாலம் ஒரு பொற்காலம் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.